Hello guys, how are you all? I hope your preparation is going great. I am Sudarshan from Neet Strategies in Tamil. So in this video, நம்ம வந்து best diet and sleep wake cycle பத்தி நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். So let's start. Starting off with நம்ம ஒரு best diet பத்தி பார்க்கலாம். What should we eat before the preparation? So இந்த preparation timeல நமக்கு எது பெஸ்ட்டாக சாப்பிடலாம்னு நினைக்கலாம். ஸோ இப்போ நான் எதுக்கு ரெண்டு டாப்பிக்கும் ஒரே இதாக மேட்ச் பண்ணேன்னா, ஸோ ரெண்டு டாப்பிக்கும் இன்டர் ரிலேட்டட் டு ஈச் அதர். நம்ம நிறைய பேருக்கு என்ன தெரியும், நம்ம சாப்பிட்டோன்னே கொஞ்சம் தூங்கலாம், சலுப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ வந்து ஏன் வருது, நம்ம வந்து அதுக்கு ரிலேட்டடான ஒரு பேசிஸ் படிச்சுட்டு நம்ம எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா நமக்கு அதிகமாக தூக்கம் வராது. ஸோ ரெண்டையுமே நான் கோரிலேட் பண்ணி சொல்லலான்னு நான் ஒரு யோசித்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் நம்ம சாப்பிட்றது யூஸ்வலாக எடுத்துக்கிறது வந்து நம்ம ரைஸ் சாப்பிட்றோமா. ஸோ மதியத்தில் ரைஸ், மார்னிங் வந்து தோசை சாப்பிட்றோம், இட்லியோ சாப்பிட்றோம். அந்த மாதிரி சாப்பிட்றது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா, இது ஃபஸ்ட் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். செகண்ட், ஸோ நம்ம ப்ரோட்டீனில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்குறோன்னா, ஒரு அமினோ ஆசிட் நம்ம எடுத்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் எடுத்துக்கலாம். நான் இந்த கான்செப்ட் வந்து நான் எங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து எங்கள் பயோகெமிஸ்ட்ரியில் படித்தேன். ஸோ ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே வாங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த செரோட்டோனின்ங்கிற ஒரு அமினோ ஆசிட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம ஒரு ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிறப்ப நிறைய அமினோ ஆசிட்ஸ் நம்ம சேர்த்து எடுத்துக்குவோம். ஒரே ஒரு அமினோ ஆசிட் மட்டும் எடுத்துக்க போகிறதில்ல, நிறைய குரூப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்குவோம். அந்த குரூப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸில் செரோட்டோனின் மட்டும்தான் வீக்லி டிரான்ஸ்போர்ட்டட். அதாவது பிகாஸ் ஆஃப் இட் சைஸ் அது வந்து ரொம்ப கம்மியாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம், அதிகமாக டிரான்ஸ்போர்ட் ஆகாது, பிரெயினுக்கு அதிகமாக ரீச் ஆகாது. ஓகேவா, இது ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. இப்படி அது ரீச் ஆனால் என்ன பிரச்சனைனா, நல்லா தூக்கம் வரும் நமக்கு. செரோட்டோனின் வந்து நல்லா ஸ்லீப் இன்டியூசிங் டு அவர் பிரெயின். ஸோ வந்து நமக்கு நல்லா தூக்கம் வரும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஒரு ப்ரோட்டீன் டயட்டாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, மற்ற அமினோ ஆசிட்லாம் போட்டி போட்டுட்டு செரோட்டோனினா பிரெயினுக்கு ரீச் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ தட் நமக்கு தூக்கம் வராது. இதுவே நாம் ஒரு கார்போஹைட்ரேட் டயட் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு ஈஸியாக மற்ற அமினோ ஆசிட்ஸ்லாம் போட்டி போடுறதுக்கு இருக்காது. செரோட்டோனினுக்கு வந்து இப்போ யாரும் போட்டி இல்லையா, ஸோ ஈஸியாக இட் கேன் கோ த்ரூ பிளட் டு ரீச் பிரெயின், நமக்கு தூக்கம் வரும். நான் படித்த மடிக்கும் இதுதான் த பேசிஸ் பிஹைண்ட் த இண்டக்ஷன் ஆஃப் ஸ்லீப் ஆஃப்டர் த ஈட்டிங். ஓகே, ஈட்டிங் சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு இது வருதுன்னு நினச்சிக்கிட்டேன். இதனால நம்ம கார்போஹைட்ரேட் டயட்டாக சாப்பிடவே கூடாதுன்னா கிடையாது. நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு, இப்போ நம்ம மதியம் சாப்பாடு சாப்பிட்றோம்னா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு நிறைய காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கேரட், பீட்ரூட், நமக்கு நிறைய என்னென்ன காய்கறிலாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதான் சொல்ல நினச்சேன், நம்ம சாப்பிட்ற டயட்டை கம்மி பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து நம்ம இப்போ சும்மா தானே இருக்க போகிறோம், நம்ம வந்து உட்காந்துட்டே தான் இருக்க போகிறோம், நம்ம சாப்பிட்றத கம்மி பண்ணலாம், ஸோ வந்து வெயிட் அதிகமாக போடாது அப்படின்னு நினச்சிட்டுலாம் இருக்கலாம். நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணேன் இது, அதனால தான் நான் சொல்கிறேன். பட் அப்படிலாம் இருந்தப்போ என்னோட மென்டல் கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிச்சது, என்னோட எனர்ஜி குறைய ஆரம்பிச்சது. ஸோ நான் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்ப தான் எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு, மைண்டுக்கும் நல்லா யூஸ் ஆச்சு. ஓகேவா, இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நான் சொன்னது இந்த அமினோ ஆசிட் ரிலேட்டடாக நம்ம வந்து கார்போஹைட்ரேட் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்ணும், அதை விட அதிகமாக ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஓகே, செகண்ட் வந்து ப்ரோட்டீன் ரிச் டயட் லைக் பல்சஸ். நம்ம டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல், நான் இப்போ சொல்கிற எல்லாமே கம்ப்ளீட்டாக கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணல, இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு பெஸ்ட். நமக்கு நிறைய பேரில் அஃபோர்ட் பண்ண முடியும், நிறைய பேரில் அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ வேறு கொரோனா இந்த மாதிரி வெளில போக முடியாது. ஸோ பட் இந்த அவுட் பிரேக்லாம் இருக்கிறதுனால நம்மளால் வெளில போக முடியாது. லெட்ஸ் ட்ரை யுவர் பெஸ்ட். இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க ப்ளீஸ், டோன்ட். இது வந்து ரொம்ப கன்ஃபார்ம் கிடையாது, யூ கேன் ட்ரை. ஓகே, ஸோ இப்போ இருந்ததுன்னா வீட்டில் சுண்டல் வகை இருந்ததுன்னா டெய்லி ஒரு சுண்டல் ப்ளீஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தட் இஸ் குட். நமக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் டயட் இருக்கும், நம்ம வந்து நம்மளால் திங்கிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும், அதிகமாக தூக்கம் வராது. ஓகே, செகண்ட் வந்து ஏதாவது ஆல்மண்ட், பாதாமோ இல்லை முந்திரி ஏதாவது கிடச்சா ப்ளீஸ் ஒன் டேக்கு ஒன்ஸ் ஒரு 1 or 2 பருப்பு போதும். ஆசைக்கும் சாப்பிட வேணாம், அளவுக்கு சாப்பிட வேணாம், நமக்கு வந்து ஒரு தேவைங்கிற அளவுக்கு மட்டும் 1 or 2 பருப்பு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் ப்ளீஸ். இது வந்து குட், நமக்கு இருந்தால் பண்ணலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, யூ கேன் மேனேஜ். ஓகே, இது இருந்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது என்னோட ஒரு ஹார்ட்ஃபுல்லான சஜஷன். செகண்ட் வந்து இப்போ டயட்டை பற்றி இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான டயட்ஸ் பற்றி பார்த்தோம்னா கோகனட் ஆயில், எக் யோக்கு, ஆலிவ் ஆயில். ஓகே, நம்ம ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்கிட்டோம்னா மில்க், கண்டிப்பாக நம்ம ஏதாவது டீயா காஃபியோ குடிப்போம், இல்லை ஒரு மில்கே குடிக்கலாம். தட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். ஓகே, நம்ம கண்டிப்பாக எக், அப்புறம் மில்க். சில வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வந்து மில்க் மட்டும் தான் சாப்பிட முடியும், கர்ட் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நான்வெஜ்ஜாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் யூ கேன் கோ ஹெட் வித் ஒரு எக் யோக், எக் ஒயிட்டோ இல்லை எக் யோக் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப குட், நமக்கு வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நெக்ஸ்ட் வந்து கோகனட் ஆயில். நம்ம வந்து காலையில் நம்ம செய்கிறப்ப நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறத விட ஒரு கோகனட் ஆயில் சேர்த்திக்கிறது இந்த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து நமக்கு வந்து ரீட்டைனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். தட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். நம்ம வந்து பிரெயின் வந்து சம்திங் ரிலேட்டட் டு கோகனட் ஆயில்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லி கோகனட் ஆயில் சேர்த்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். நம்ம வந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் நம்ம ஹெட்டாக இருக்கலாம், தூக்கம் வர சலுப்பாக இருக்காது, நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லீப் பற்றி வரேன். ஸோ வந்து டயட் எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் டயட்டில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஸ்லீப் பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம ப்ரிப்ரேஷன் அப்போ ஸ்லீப்பை கம்மி பண்ணிக்கலாம், ஸ்லீப் பத்துமா பத்தாது அதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க.
நான் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் ஸ்லீப் பற்றி சொல்லியிருந்தேன். நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஓகே, நான் இந்த ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஸ்லீப் பற்றி நான் சொன்னதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, தட் ஒர்க்டு சூப்பர்ப்லி ஃபார் மெனி பீப்புள். நான் நிறைய பேர் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நான் இப்போ இந்த காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஹாலிடேஸில். சூப்பராக ஒர்க் ஆகுது நிஜமாலுமே. நம்மளோட ரெஃப்ரெஷ்மெண்ட் அதிகமாக வரும். இப்போ நம்ம ஒரேடியே நம்ம தூங்கினோம்னா நைட்டில் மட்டும் தூங்குறப்ப நமக்கு வந்து ஒட்டுக்கா நம்ம தூங்குறோம். மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட் டேவும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ வந்து ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங் மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் நமக்கு எந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் இல்லை. மைண்டுக்கு ஃபுல்லாக இந்த டே ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். நிறைய ஒரு நாளில் வந்து நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கோமா இந்த ப்ரிப்பரேஷனில். நிறைய நம்ம புதுசாக நிறைய கற்றுப்போம். இல்லை நிறைய MCQ போடுவோம். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ வந்து நம்மளோட நம்ம மைண்ட் வந்து சீக்கிரமாக அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டை லூஸ் பண்ணிடும். ஒரு சீக்கிரமாகவே டயர்டாயிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஸ்லீப் வந்து சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன சயின்டிஃபிக் பேஸ் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ செரோட்டோனின் சொன்ன மாதிரியே அந்த நம்ம சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி இதுக்கும் சொல்கிறேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, நம்ம இப்போ தூங்கின கொஞ்ச நேரத்தில், அதாவது 20 மினிட்ஸில் தான் க்ரோத் ஹார்மோன் செக்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ க்ரோத் ஹார்மோன் வந்து நம்ம எல்லாருமே ஹைப்போதாலமஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஹைப்போதாலமஸ்லேருந்து சிக்னல் போய் ஆன்டிரியர் பிட்யூட்டரியில் சொல்லி, ஸோ ஆன்டிரியர் பிட்யூட்டரியிலேருந்து நம்ம க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுதா. ஸோ க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணி நிறைய மெட்டபாலிக் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே வந்தால் சூப்பராக படிப்பேன் டீட்டெயிலாக. நான் இப்போ அதை பற்றி சொல்ல விரும்பல, நான் மேலாக சொல்கிறேன். க்ரோத் ஹார்மோன் நமக்கு செக்ரேட் ஆச்சுன்னா நம்ம மெட்டபாலிசம் வந்து ஒரு பூஸ்ட் ஆகும். நம்ம சாப்பிட்ட குளுக்கோஸ், பிளட் குளுக்கோஸ் எல்லாமே நம்ம பெரிஃபரல் டிஷ்யூஸ்லாம் ரீச் ஆகி நல்ல நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஸோ அது எப்போ அதோட க்ரோத் ஹார்மோன் எப்போ செக்ரேட் ஆகும்னா, நல்லா நம்ம தூங்கினா 20 மினிட்ஸ்லேருந்து செக்ரேட் ஆகி கொஞ்சம் நேரத்துக்கு செக்ரேட் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுவே நார்மல் ஆகிடும் அதோட லெவல். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம நடுவில் மதிய நேரத்தில் நான் நேற்று போட்ட வீடியோவில் வந்து அந்த பீரியட்லாம் போட்டிருந்தேன்ல, நம்ம டைப் செஷன்லாம், பிரேக்ஃபாஸ்ட் செஷன், லஞ்ச் செஷன். ஸோ அந்த லஞ்ச் செஷனை தூங்குறதுக்கான காரணம் அதுதான். ஒரு 1 ஹவர் தூங்கினோம்னா மினிமம் நம்ம 20 மினிட்ஸில் க்ரோத் ஹார்மோன்ஸ் திரும்ப செக்ரேட் ஆகி நம்ம பாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிடும். நம்ம சூப்பராக இருப்போம். எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம செம்ம ரெஃப்ரெஷ்டாக ஒரு சூப்பராக ஃபீல் பண்ணுவோம். வி கேன் எபிள் டு ரீட் மெனி மோர் திங்ஸ். நம்ம அந்த தூங்காமல் நம்ம அதை படிச்சிருந்தோம்னா நம்மளோட கெப்பாசிட்டி கம்மியாக இருந்திருக்கும் அன்றைக்கி. பட் நம்ம அதை தூங்கினதுனால கம்பேரிட்டிவ்லி நம்ம கொஞ்சம் இன்றைக்கி சூப்பராக இருந்திருப்போம் அன்றைக்கி. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த 2 வீடியோ நம்ம வந்து இந்த டயட் போட்டதும், நேற்று போட்ட அந்த வீடியோவும், இன்றைக்கான ஸ்லீப் வேக் சைக்கிள் அண்ட் டயட் போட்ட வீடியோ இன்டர் ரிலேட்டடாக இருக்குங்கிறதுக்காக நான் இதை பண்ணேன். இந்த வீடியோவை இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த இன்டென்ட் இதுதான், டயட் அண்ட் ஸ்லீப் வேக் சைக்கிள். ஹோப் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் எந்த வீடியோலாம் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு டூ தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 2 உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிரியேட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஆல். பை பை.